இன்னைக்கு ஒரு ஒரு தீர்மானத்தோட இருங்க. ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சிக்காக தான் நான் ரொம்ப பாரப்படுறேன் கண்ணா. நான் ரொம்ப பாரப்படுறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க, நீங்க அப்படி சொல்லல, இன்னைக்கு இருக்கிற நிறைய பிள்ளைங்க பாட்டு பாடுறது கூட வெக்கப்படுறாங்க. நிறைய பேர் ஜெபம் பண்றதுக்கு வெக்கப்படுறாங்க, கை தட்டுறதுக்கு வெக்கப்படுறாங்க, சத்தம் போட்டு ஜெபம் பண்றதுக்கு வெக்கப்படுறாங்க, வசனம் வாசிக்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க. எப்படி பாருங்க. ஆனா நீ எப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமப்ப, இது ஒரு பவர்ஃபுல் பவர்ஃபுல் பவர்ஃபுல். இந்த மாதிரி பவர் வேற எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை. ரொம்ப ஆச்சரியப்படுறேன், ரொம்ப ஆச்சரியப்படுறேன். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சில விஷயங்கள்ல என்னை போல ஆகுங்கள் அப்படின்னு சொன்னாரோ, அதே போல நான் நினைப்பேன் நிறைய நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லணும், என்னை போலாவது நீங்க ஆகுங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பேன். நான் இந்த பாருங்களேன், ஓபேத் ஏதோம்னுடைய வீட்டை கர்த்தருடைய பெட்டியை ஆசீர்வதிச்சுன்னு சொன்ன உடனே தாவீது உடனே என்ன பண்றான் பாருங்க, பொறாம வருது பாருங்களேன். எப்படி நீர் அவனை ஆசீர்வதிக்கலாம்? நான் தானே உங்களுக்கு ஏற்ற பிள்ளை, உங்க இருதயத்துக்கு ஏற்ற தாசன் நான் தானே. நான் என்ன தப்புன்னா என்ன விட்டுருவீங்களா? இல்லை நான் ரத்தம் சிந்தினா என்ன விட்டுருவீங்களா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் செய்கிறேன். எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தான் வேணும். அவன் வீட்டில் 3 மாசம் இருந்தீங்களா, என் வீட்டில் 30 வருஷம் நீங்க இருக்கணும். அவ்வளவுதான். அத்தான் 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 அத்தான். இந்த மாதிரி சில விஷயங்களை ஆண்டவரை இது யார் செய்வா அப்படின்னா, லவ்வர்ஸ்க்காக தான் செய்வாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தான்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணு மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியாது, இவங்க மட்டும்தான் பெருசா தெரியும். அவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. அவங்க யார்கிட்ட பேசினா கூட சந்தேகம் வந்துடும் பாருங்களேன். ஏன் அப்படின்னா பொசசிவ் அப்படின்னு அர்த்தம். நான் இடையில விட்டு கொடுக்க முடியும். நீ எதுக்கு பேசுற, நீ எதுக்கு பேச, அந்த பொசசிவ் அவங்க மேல வச்சுக்கிற அன்பு. இந்த தாவீதுக்கு யார் மேல பொசசிவ் வந்திருக்குது சொல்லுங்க? நான் கூட ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல கோயம்புத்தூர்ல நீங்க வந்து உங்களை பார்த்து, தூதர்களை பார்த்து கோயம்புத்தூர்ல உங்களை யாரை தெரியும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா ஃபர்ஸ்ட் யார பேர் தான் சொல்லணும். எனக்கு பென்ஸை தெரியும்னு சொல்லிட்டு யாரை வேணாலும் சொல்லிக்கிங்க, தப்பு இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் யார் பேரை தான் சொல்லணும், என் பேர் தான் சொல்லணும்னு ஜெபம் பண்ணிருக்கேன். அது கத்தி ஜெபம் பண்ணிருக்கேன், அழுது ஜெபம் பண்ணி என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. தூதர்கள் வந்து கோயம்புத்தூர்ல யாரை ஏசப்பா உங்களுக்கு தெரியும்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பென்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாரை வேணாலும் சொல்லிங்க. ஆனா ஃபர்ஸ்ட் யாரை தான் சொல்லணும், என்னதான் சொல்லணும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிற பாதையை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஆமென்.